Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆமென். The Gospel of Mark chapter 1 verse 13. And he was in the wilderness 40 days being tempted by Satan. He was with the wild animals and the angels attended him. Amen. Praise the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அதனுடைய முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். 13வது வசனத்திலே 3 நபர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 இயேசு கிறிஸ்து, 4 காரியங்கள். 1 இயேசு கிறிஸ்து, 2 சாத்தான், 3 காட்டு மிருகங்கள், 4 தேவதூதர்கள். Praise the Lord. ஆனால் அதனுடைய முந்தின வசனத்திலே இன்னொருவர் இருக்கிறார். யாரு? ஆவியானவர். ஆவியானவர் தான் வனாந்தரத்திலே போகும்படி அவரை ஏவினாராம். Verse 12. At once the Spirit sent him out into the wilderness. இங்கிலீஷில் வாசிக்கிற ஆவியானவர் அவரை அனுப்பினார். ஆமென். தமிழில் வாசிக்கிற ஆவியானவருடைய ஏவிதலினாலே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போகிறார். அப்போ ஆவியானவருக்கு தெரியாதா? நிச்சயமாகவே அங்கே இயேசு கிறிஸ்து போகும்போது சாத்தானால் பரீட்சிக்கப்படுவார், காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரிக்க வேண்டியது இருக்கும். ஆமென். ஆனால் தேவதூதர்கள் வருவார்கள், எல்லா ஆவியானவருக்கு தெரியும். ஆமென். ஆனால் உண்மையாக நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதனுடைய முந்தின வசனங்களை வாசிக்கிற இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். அடுத்துதான் உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கும் அனுப்புகிறார். ஆமென். அப்போது நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் நாம் ஹல்லேலூயா அவருடைய கட்டளைக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் போது 12ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன். நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக மாறும்போது ஹல்லேலூயா அவர் நம்மிடத்தில் நேசமாக வைத்து ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்மிலே பிரியம் வைக்கும்போது ஆவியானவர் நம்மை நடத்துகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்படும் போது நிச்சயமாகவே ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மை எதற்கு ஏவுகிறாரோ, எதை உபதேசிக்கிறாரோ, எந்த வழியை காட்டுகிறாரோ அதற்கேற்றபடி நம்முடைய பேச்சு, வார்த்தைகள், செயல்பாடுகள், நடைகள் எல்லாவற்றையும் நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது எப்போதும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, செழிப்பு மட்டுமல்ல, நன்மைகள் மட்டுமே அல்ல. ஆமென். கஷ்டங்களே இல்லை, துன்பங்களே இல்லை, நஷ்டங்களே இல்லை, சோதனைகளே இல்லை என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. உண்மையாக ஒரு நபர் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்கிறார்கள் என்றால், ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலையும் அவர்களோடு கூட இருப்பார். அவர்கள் சோதனையின் நேரத்திலே ஆவியானவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. சோதனைகள், வேதனைகள் வரும், ஆனால் அங்கே ஜெயிக்க வேண்டிய கிருபை என்கிறதை நமக்கு தருவார். இங்கே ஆவியானவர் தம்முடைய பலத்தினாலே இடை கட்டினார். ஆவியானவருடைய விருதினாலே அவர் வனாந்திரத்திலே போகிறார். 40 நாள் வனாந்திரத்தில் அவர் இருந்தார். அடுத்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் வனாந்திரத்திலே தனிமையாக இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம். இந்த நாட்களிலே வாழ்க்கையிலே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? சில வேளை தேவனால் ஆவியானவரால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். நமக்கு தெரியாது. சில வேளை ஒரு வியாதி நம்மை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கொண்டு போயிருக்கலாம். இல்லாவிட்டால் சில மனிதர்கள்
சில நிந்தைகள், சில அவமானங்கள், சில கஷ்டங்கள், ஹல்லேலூயா, சில வாழ்க்கை சூழ்நிலைகள் நம்மை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் நம்மை வைத்திருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். சில வேளை அங்கே ஸ்தோத்திரம் தேவனால் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இங்கே வனாந்திரத்தில் 40 நாள் அவர் இருந்தார். அடுத்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஆமென். ஆவியானவருடைய ஏவுதலினாலே போனார், ஆனால் சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆமென். பிசாசு சோதிக்கிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. சோதனைக்காரன் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் உண்மையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் பிசாசு வருவான். அதனாலே தான் வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இங்கே இயேசு பிதாவுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்த செகண்ட் அவர் வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார், அனுப்பப்பட்டார். அங்கே சாத்தான் கடந்து வருகிறார், சோதிக்கப்படுகிறார். ஆனால் இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தார் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் மற்ற பல சுவிசேஷங்களை நாம் வாசிக்கிறோம். வசனத்தை வைத்து, திருவசனத்தை சொல்லி சாத்தானை அவர் ஜெயித்தார். அது போலவே நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், வேதனைகள் வரும்போது அங்கே வசனத்தை பிடித்து கொண்டு, வசனத்தை உயர்த்தி, வசனத்தை அறிக்கையிட்டு பிசாசை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அவன் மட்டுமல்ல, சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். காட்டு மிருகங்கள் என்று சொல்லும்போது அவன் ஒரு மனிதனுக்கு வருகிற எல்லா விதமான சோதனைகள் அவர் அங்கே அனுபவித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 100% அவர் தேவனாயிருந்தார். ஆனால் 100% அவர் மனுஷனாயிருந்தார். மனுஷனாயிருந்தார். அதனால் அவர் காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாக வாசிக்கிறோம், புத்தியின ஸ்தோத்திரம் விவேகமுள்ள மனுஷன் ஸ்தோத்திரம் புத்தி இல்லாமல் போனால் அவன் மிருக குணமுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான்னு வாசிக்கிறோம். சங்கீதத்தில் அடிக்கடி வாசிக்கிறோம், மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணர்றான். அப்போது அப்படிப்பட்ட ஒரு துஷ்ட சுபாவமுள்ள ஜனங்கள், ஹல்லேலூயா, அதை நம்முடைய வாழ்க்கையில அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. புறாவை துஷ்ட மிருகத்திற்கு தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படி காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், சிங்கங்களின் நடுவிலே தானியேல் இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சிங்கங்களின் வாயை தூதனை அனுப்பி கட்டி போட்டதினாலே அவருக்கு எந்த சேதம் அங்கே வரவில்லை. அதே மாதிரி சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், ஸ்தோத்திரம், நம்மை விழுங்க பார்க்கிற வல்லமைகள் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம். ஆனால் தேவன் அனுமதிக்காமல் ஆவியானவர் நம்மேல் இருக்கிறதுனால எந்த தீமைகள் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போது 40 நாள் தனிமையாக இருக்கிறார். சாத்தான் வந்து சோதிக்கிறார். அடுத்து துஷ்ட மிருகங்கள் நடுவில் அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அடுத்த சென்டென்ஸ் வாசிக்கிறோம், தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. அங்கு தேவ தூதனுடைய பிரசன்ன, தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்களா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவம் அது. அப்படி என்ற நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரயாசங்கள் உண்டு என்றாலும் உண்மையாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமானபடி வாழ்கிற, அவருடைய ஆவியானவரின் ஏவுதலினாலே நடத்தப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எந்த சோதனையிலேயும் மூழ்கி போக மாட்டார்கள். தேவ தூதர்கள் இறங்கி இன்றைக்கோ நமக்காக ஊழிய செய்கிறார்கள். தேவ தூதர்கள் ரட்சிப்பை பெற வேண்டியவர்களுடைய பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் நமக்கு தூதர்களை கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை உணர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார். அவர் இந்த காரியங்களை சகித்தார் என்றார். ஸ்தோத்திரம். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். ஆதலால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பலன் அளிக்க, கிருபை அளிக்க, அவர்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தின்படி நம்ம தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின்படி எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் எங்களை முற்றிலுமாக உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜா எஸ், ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானபடி உங்களுடைய ஆவியானவருடைய கர்த்தர் நடத்துதல்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. எஸ், எந்த சூழ்நிலையில நீர் எங்களை கைவிடாமல் கர்த்தா கூடி இருக்கிறீரே அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை மூடி மறைக்கிறீரே கர்த்தாவே. எந்த தீமைகளுக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு நீர் பாதுகாக்கிறீர்
அப்பா, நன்றி தகப்பனே. தெய்வதூதர்கள் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா, சாதாரண கர்த்தாவே சோதனைகளை வசனத்தினாலே ஜெயிக்க வேண்டிய கிருபை அபிஷேகத்தை இன்னும் எங்கள் மேல் ஊற்றுகிற கிருபைகளுக்காக நன்றி. சோர்ந்து போய் தளர்ந்து போய் கர்த்தாவே மடிந்து போனோம். ஆமே ஸ்தோத்திரம். இனி எந்த ஆமென் ஒரு ஹல்லேலூயா நம்பிக்கையும் இல்லை என்று நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின் மூலமாக ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எழுப்புகிற கிருபைகளுக்காக நன்றி தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். May God bless you all.